வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரப்போகிற வருஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான வருஷமாக அமையணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, சுடிதார் எனக்கு அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுங்க, எங்களுக்கு தெரியல, அதாவது எங்கே எவ்வளோ இன்ச் வைக்கணும் அப்படின்றது தெரியல, எப்படி போட்டு அளவெடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்கு தான். பார்க்கலாமா? இப்போ நான் பெரட்டி தான் போட்டிருக்கேன் டாப்பு, அதாவது முன்பக்கம் போடாமல் உள்பக்கம் திருப்பி நான் போட்டிருக்கேன். இது எதுக்காக நம்ம அப்படி போகணுன்னா, இந்த சுற்றளவு நமக்கு கரெக்டாக கிடைக்கணுன்றதுக்காக நான் பெரட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம அளவு எடுக்கலாம். அளவு நீங்கள் எடுக்கும் போது ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இப்படி மேலே ஏற்றி வச்சு தான் அளவு எடுக்கணும். இதோட உயரம் கீழே வரைக்கும் 43 இன்ச் இருக்குது. 43 இன்ச் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இதோட கீழ் உயரம் வரைக்கும் பார்க்கலாம். 42 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 43 வைக்கிறேன், மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து. அதாவது 42, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறதுக்கு தாராளமாக போதும். இப்போ அடுத்து நம்ம சுற்றளவு பார்க்கலாம். இப்போ சுற்றளவு இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் அளவு எடுத்துக்கோங்க. இப்படியே தான் அளவு எடுக்கணும். ஆம்கோல் டு ஆம்கோல்னால் இங்கே எக்ஸ்ட்ராவே நிறைய தையல் போட்டிருக்கேன் நான். இது நான் தைச்ச சுடி தான். எக்ஸ்ட்ராவே உள்பக்கம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோன்னா, நம்ம காட்டன் மெட்டீரியல் தைப்போம். அப்போ என்ன ஆகும்னா நாளாக அது தண்ணியில் போட அது லைனிங்காக இருக்கட்டும் காட்டனாக இருக்கட்டும் சுருங்க தான் செய்யும். அதனால் நம்ம தைக்கிறப்ப 1 இன்ச்சு 2 இன்ச்சு சுடிதாருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா போடுறப்ப கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் தண்ணியில் அடுத்தடுத்து போடுறப்ப உங்களுக்கு டைட்டாக ஃபிட் ஆயிரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுருக்கேன். இது ஒரு தடவை தான் தண்ணியில் போட்டிருக்கேன், அதனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட சுற்றளவு 21 இன்ச் இருக்குது. 21 இன்ச் இருக்குது. கரெக்டாக இருக்கிற சுற்றளவை நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா இது உள்பக்கன்றதுனால நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே நம்ம திருப்பி போட்டு அளவு எடுத்தால் தான் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லுவோம். உள்பக்கங்கும் போது நம்ம சேம் அதே அளவே வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு லூஸ் வைக்க சொன்னாங்க அப்படின்னா வேணால் 1 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 21 இன்ச் இருக்குன்னா 22 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுற்றளவு பார்க்கலாம். அதாவது கீழே இந்த இடுப்பு சுற்றளவு, அதாவது மேலே 21 இருக்குது, கீழே 20 இருக்குது. 1 இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம லைட்டாக தான் நான் வளைச்சி விட்ருக்கேன். ஏன்னா நம்ம தைக்கிறப்போ நல்ல வளைவு கொடுத்து தைச்சிருக்கேன். நான் லைட்டாக தான் கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணேன். ஆழமாக நான் வளைச்சி கட் பண்ணல. ஏன்னா சப்போஸ் நமக்கு பத்தலை செய்யலைன்னா அது பிரித்து விட்டா சரியாக வரணுன்றதுக்காக தையல் போடுறப்ப அடுத்தடுத்து வளைவாக போட்டிருக்கேன் நான். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே கீழே இடுப்பு சுற்றளவு நம்ம ஓப்பன் இருக்கு இல்லையா சைடில், அந்த இடுப்பு சுற்றளவு பார்க்கலாம். இந்த இடுப்பு சுற்றளவு 21 தாங்க இருக்குது. சேம் மேலே இருக்க அளவு தான் கீழே இருக்குது. ஆனால் இது நமக்கு மடித்து தைக்க கண்டிப்பாக 2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வேணும். அதான் ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சுங்கும் போது 2 பக்கத்துக்கு 3 இன்ச்சு. அப்போ 21லேருந்து 3 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சைடில் நம்ம அகலமாக விட்டு தான் நம்ம மடித்து தைப்போம். ஏன்னா 2 மடிப்பு கொடுக்குறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அதனால் இப்போ சப்போஸ் 21 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நீங்கள் வளைச்சி கொண்டு கீழே ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வரணும். இப்போ அடுத்து பார்க்கலாம், ஆம்கோல் பார்க்கலாம். இப்போ ஆம்கோலுக்கும் நீங்கள் தையல் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கணும். இதுக்கு 1/2 இன்ச்சு கூட மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா
நம்ம ஷோல்டருக்கு வந்து கிராஸாக மார்க் பண்ணுவோம். நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷோல்டருக்கு வந்து நான் கிராஸாக மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். அதிலே 1/4 இன்ச்சு போயிடும். அப்போங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க மேலே. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 7.5 இன்ச்சு இருக்குங்க. ஷோல்டர் வந்து அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு இருக்குது. அப்போ அந்த 1/2 இன்ச்சு போச்சுன்னா 7 இன்ச்சு தான் வருது உங்களுக்கு. ஏன்னா உள்ளே வந்து நம்ம நிறைய கிளாத்து விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் எவ்வளோ விட்டுருக்கேன்னா 1.5 இன்ச்சு அளவு உள்ளே பிடிச்சி தைச்சிருக்கேன். புரியுதுங்களா? 1.5 இன்ச்சு அளவு உள்ளே வந்து நான் பிடிச்சி தைச்சிருக்கேன். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம பிடிச்சி தைச்சிருக்கோம். அதனால் 7 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 வச்சுருக்கேன் ஆம்கோல். அப்போ நீங்கள் வரைஞ்சிட்டு அளவு ட்ரெஸ் வச்சு ஆம்கோலுக்கு, அதாவது வந்து ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஆம்கோல் சுற்றிலும் நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும் கட் பண்ண ஆரம்பிங்க. அதுவுமே நம்ம வந்து வீடியோவில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நெக்கு பார்க்கலாம். நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இது தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் இது 4.5 இன்ச்சு நல்லா மேலே ஏற்றி தான் இருக்குது. போதுமான நெக்கு அளவு தான் இது. இப்போ பார்க்கலாம். முன்னாடி நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னா, கண்டிப்பாக இந்த சுடிதாருக்கு நான் 3 இன்ச்சு வச்சேன். ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா 2.25 போதும். ஷோல்டருக்கு வந்து சேம் நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ சேம் அதே அளவு ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடிமேட் சுடிதார் மாதிரி நம்ம தைப்போம். அப்போ ரெடிமேட் சுடிதார் மாதிரி தைக்கிறப்ப ஷோல்டருக்கு வந்து 4 இன்ச்சு வைக்கணும். நான் வந்து ஆம்கோலுக்கு பைப்பிங் வைப்பேன். அப்போ வந்து நான் சரியாக இருக்கும் எனக்கு 4 இன்ச்சு. சிலர் வந்து இந்த மாதிரி தையல் போடும்போது உள்ளே வந்து ஆம்கோலும் கையும் சேர்த்து நம்ம தையல் போடும்போது அதில் வந்து 1/4 இன்ச்சு போயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் ஆம்கோல் வந்து எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். அதாவது க்ளோஸ் நெக் நம்ம ரெடிமேடில் போடுவோம் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும் கழுத்து, அது மாதிரி தைக்கணுன்னா நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். கழுத்து வந்து அதே அளவு வச்சுக்கோங்க, ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். நாளே காலாவது வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். அதே மாதிரி ஆம்கோல் உயரம் எக்ஸ்ட்ரன் ஆகும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் வந்து அகலப்படும் போது இந்த ஆம்கோலோட அகலம் வந்து சின்னதாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும். கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 8 இன்ச்சு அந்த மாதிரி வரும். 7.5 வச்சுருக்கோன்னா 8 இன்ச்சு வரும். இப்போ வந்து நம்ம முன்னாடி திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? அதனால் வந்து நான் ஷோல்டர் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன், 2.25 வச்சுருக்கேன். இதே இது சேம் நீங்கள் வந்து சேர்த்து தையல் போடணும் அப்படின்னா 3 இன்ச்சாவது வச்சுக்கோங்க. இப்போ நெக்கோட உயரம் பார்க்கலாம். நெக்கோட உயரம் பேக் சைடு வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன், முன்னாடி வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நான் பைப்பிங் தான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து அடித்து திருப்பி வந்து தையல் மட்டும் போடுறீங்கன்னா 1/4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பைப்பிங்கும் போது கொஞ்சம் மேலே ஏற்றி வரும். இப்போ மற்றபடி சேம் தான். இப்போ கையோட உயரம் பார்க்கலாம். கையோட உயரம் 7 இன்ச் இருக்குது. தையலுக்கு சேர்த்து கீழே மடித்து தைக்க சேர்த்து 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலே தையலுக்கு கீழே மடித்து தைக்க 8 இன்ச் வச்சுக்கோங்க கையோட உயரம். இப்போ அகலம் பார்க்கலாம். அகலம் வந்து 7.5 இன்ச் இருக்குது. ஆனால் 7.5 இன்ச் பத்தாது, நம்ம உள்ளே நிறைய தையல் போட்டிருக்கோம். அதனால 8.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் டு ஆம்கோல் வந்து கை வந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வளைவு பார்ப்போம் இல்லையா, ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு, அப்போ அந்த மாதிரி நீங்கள் கைக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வராது. அதாவது இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி மடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆம்கோல் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சு பார்க்கணும். அதாவது இங்கே ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு இப்படியே நீங்கள் வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோக்கு வரணும்.
எந்த அளவு வருது அப்படின்னா இவ்வளோக்கு வரணும் இந்த ஆம்கோல். அப்போ நம்ம இந்த அளவுக்கு தையல் போடுறப்போ உங்களுக்கு சரியாக வரும். இப்போ கீழே வந்து கை வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். கீழே வந்து 6 இன்ச் இருக்குது. உள்ளே வந்து நிறையாவே கிளாத்து விட்டுருக்கேன். ஒரு 7.5 இன்ச் அளவுக்கு உள்ள தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா தான் நிறையவே தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நான் தைச்ச சுடிதார் ரவுண்ட் நெக்கு, நடுவில் வந்து பைப்பிங் கொடுத்து பட்டன் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து இதை மடித்து தைக்கிறதுக்கு பத்தலை, அதனால் இப்படி உள்பக்கம் நம்ம கொடுத்து அப்படியே மேல் பக்கமாக திருப்பி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இது உள்ளே வந்து கரை மட்டும்தான் இருக்குது, அதனால நான் மடித்து தைக்கல. ஹைட் வேணுன்றதுக்காக நான் மேலே மட்டும் பார்டர் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்குறனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இது சன் கிரேப் மெட்டீரியல், நம்ம லைனிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியல் இப்படி கொடுக்குறனால கீழே வந்து உங்களுக்கு இது சுருங்காது, இப்படி சுருங்காமல் இது வந்து கிராஸ் பீஸுன்றதுனால இது உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும். சப்போஸ் ஒரு பேண்ட் கிளாத்தில் கூட நம்ம இப்போ வந்து கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா கீழ்பாகம் வந்து உங்களுக்கு சுருங்காமல் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி கைக்கும் பார்டர் கொடுத்துருக்கேன். கை ஃபுல்லாகவே பார்டர் வந்துடும். ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். அப்போ இது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வராது. சரி எங்கோ கடையில் எடுத்துருக்காங்க ரெடிமேட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபீல் தான் வரும். ஏன்னா இது அப்படியே ரெடிமேட் சுடி மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். அதனால் நீங்களும் கற்றுக்கங்க. நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் எப்படி கொடுக்கணும், இந்த பார்டர்லாம் எப்படி கொடுக்கணுன்றதெல்லாம் நிறையா சுடிக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து இது நான் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே இது வந்து அடுத்த வீடியோவில் கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துறேன். அழகெடுத்து நம்ம எப்படி ஒயர் எடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். பாருங்கள் அடுத்த வீடியோவில். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் சமையல் பாருங்கள். நான் டெய்லியுமே சொல்கிறேன், திண்டுக்கல் சமையல் பாருங்கள். அது நீங்கள் யாருமே பார்க்குறது கிடையாது. அட்லீஸ்ட் பார்த்துட்டு நான் நல்லா சமைச்சிருக்கேன்னா, நல்லா சொல்லியிருக்கேனா, நல்லா சொல்லி கொடுத்துருக்கேனா அப்படின்றதாவது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்கன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி நான் சமைக்கிறேன்றத அதுவும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே லைவாக போடணுன்னு தான் என்னோடய ஆசை. ஏன்னா லைவாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஈஸியாக புரியும். அதை எடுத்து டைம் எடுத்து நம்ம சொல்லி தருவோம். பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்கோம். அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ஆள் சேர்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாமா என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறோம். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.